ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறவங்க நிகழ்ச்சி பகுதி 2 தொடங்குது. ஐயா கிட்ட நான் வந்தேன். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து பேசிட்டு இருந்த பாதியில் நிறுத்தணும். வணக்கம் ஐயா. வணக்கங்க, சொல்லுங்க. விட்ட இடத்துல இருந்து நம்ம பிடிப்போம். நம்ம இந்து அறநிலையத்துறை இருக்குல்ல, ஆமாம், அதனுடைய அது சின்ன அமௌண்ட், ஒரு 20,000 crores, ஒரு 20,000 கோடி அதில் ஊழல். சின்ன கண்ணை மூடிக்கிற சின்ன அமௌண்ட் ஒன்றும் இல்லை. 20,000 கோடி என்னங்க இப்பெல்லாம் மரியாதை இல்லை எங்க பணத்துக்கு. ஏங்க 1,00,000 கோடி, 1,76,000. எங்களுடைய ஆட்சியுடைய அந்த வீரியத்தையும் விஸ்தீரணத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் திமுக ஆட்சின்னு சொல்றேன். நீங்க 20,000 கோடி எல்லாம் வந்து அதாவது எங்க திராவிட சித்தாந்தத்தையே அவமானப்படுத்தணும்னு ஒரு எண்ணத்தோட உங்களை மாதிரி சில பேர் அலையிறாங்க. போன வாரம் வந்து இப்படிதான் வந்து போன தடவை பேசும்போது கூட நம்ம சொன்னோம், ஒரு 3,72,00,000 ரூபாய் அது ஒரு ஊழல் கேஸ் போட்டு நான் அவமரியாதைப்படுத்துறீங்க. அவன் ஒரு எவ்வளவு பெரிய மந்திரி வேவாவேலு, அவர் மந்திரின்னு அவர் பேரை சொன்ன உடனே எவ்வளவு பேர் எந்திரின்னு எந்திரிச்சவன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்து 3,72,00,000 சொல்லி காசு அசிங்கப்படுத்துனீங்க. இப்ப 20,000 கோடி இருக்கட்டுமே, 20,000 கோடி வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரா? அது அந்த அளவுக்கு போயிட்டீங்களோ? ஏங்க என்ன 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 பேசுவீங்க, என்ன பேசுவீங்க? 3,000 கிலோ தங்கம் காணோம். ஆமாங்க காணோம். அது ஒன்றும் அரசு கொடுத்தது இல்லையே. யாரு கொடுத்தது கணக்கே இல்லையே. அது நன்கொடையாளர்கள் கொடுத்தது. அது கரெக்டா சொல்ல போனா கல்வெட்டுல இருந்து உங்க பேரை எடுத்துட்டாங்க. நீங்க காணுமா யாரெல்லாம் கொடுத்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி எவ்வளவு நடந்திருக்கு. திருசக்தியார் மாதிரி நிறைய இழிச்ச வாயனுங்க வந்து நன்கொடையாளர்ங்கிற பேர்ல ஏதோ கடவுளுக்கு நம்ம செய்யறோம், கோயிலுக்கு செய்யறோம்னு பல இழிச்ச வாயர்கள் கொடுத்தது, திருசக்தியாரையும் சேர்த்து. அப்படி கொடுத்த பணத்தை எடுத்தது இது என்ன ஊழலாது? அரசு பணத்தை எடுத்தாதானே ஊழல். கணக்கே இல்லாது. யாரும் நன்கொடை கொடுத்தது எடுத்தது போய் ஊழல் எப்படி கொண்டு வருவீங்க நீங்க? அதானே அப்படின்னு சொல்லி இந்த 20,000 கோடி என்ன மேட்ரு? அது எது இதெல்லாம் பிடிக்கிறாங்க பாருங்க. அது 20,000 கோடின்னு சொல்லி பேசியிருக்காங்க. தாவேக அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு, அதவும் நினைக்கிறேன், யார் ஒருத்தர் பேசினாரு. இப்போ அவர் வந்து ரெண்டாவது சேகர் பாபு மேல ஏன் காண்டு? 20,000 கோடியை விட அதிகமா ஊழல் பண்ணவங்க திமுக இல்லையா? அவங்களெல்லாம் விட்டுட்டு சேகர் பாபு மேல ஏன் வந்து நீங்க வந்து எடுக்கணும்? அதனால அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன் 20,000 crores 20,000 கோடி சின்ன மேட்ரு. அதை போய் பெருசுப்படுத்துறீங்களே. சரி, அதை விட இன்னும் அதிகமா எடுத்தவங்க எல்லாம் வந்து விட்டுட்டீங்களே. அவர் ஏன்னா இவர் சும்மா இல்லாம அந்த சினோரா அசோக்னு ஒருத்தர் வந்து அந்த வட சென்னையில எங்கேயோ நிக்கிறாரு, தாவேக வேட்பாளர் போய் பூத் கேப்சரிங் பண்ற மாதிரி போய் ஒரு தகராறு பண்ணி ஏதோ செல்போனாலெல்லாம் குத்தி அது வந்து 6 பிரிவுல வந்து கொலை முயற்சி உட்பட அது வழக்கு போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும்னு போட்ட அந்த இவருடைய பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்ப எந்த நேரமும் சேகர் பாபு அந்த வழக்குக்காக கைது பண்ணலாம். அந்த ஒரு வழக்குக்காக. அதாவதுங்க 20,000 கோடின்றது அவர் ஊழல் பண்ணதா இருக்கலாம். கைது பட்டியல போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஏவா மேல ஒரு இல்லைங்க. நீங்க என்ன தைரியம் தான் நீங்க எங்க வேட்பாளர் மேல வந்து கை வைப்பீங்க? நாங்க என்ன மிஸ்ஸாவே பார்த்தவர்களாச்சு. அவங்க நீங்க மிஸ்ஸாவை பார்த்திருக்கீங்க, நாங்க வந்து எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். எங்க பின்னால எவ்வளவு மிஸ்ஸு. அதாவது நான் சொல்றது இளைஞர் சக்தி. மிஸ்ன்னு சொன்னா பெண்கள் உட்பட மிஸ் மிஸ்டர் எல்லாரும் இருக்காங்க. இளைஞர்கள் யுவதிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ நீங்க என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா? எங்க ஆளு மேல வந்து கை வச்சுட்டு தேர்தலும் போது இப்ப வந்து நீங்க நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்ல, இப்ப நாங்க யாருன்னு காமிப்போம்ல, அப்ப நீங்க பவர்ல இருந்தீங்க, உங்க பவரை காமிச்சிங்க கெத்து. இப்ப எங்க பவரை நாங்க காமிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சேகர் பாபு. இப்போ உடனே சேகர் பாபு என்ன பண்ணிட்டாரு, ஐயோ இப்படி ஒரு காலம் நமக்கு வரும்னு தெரியாமையே பாச்சே. அங்க போய் கோயிலெல்லாம் நம்ம என்னெல்லாம் வந்து பேசியிருக்கோம், அதெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கோம். நீங்க ஜனங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மம்தா பானர்ஜி பண்ண மாதிரி நம்மளை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒண்ணு அவர் என்ன பண்றாரு, நேரு வந்து திருச்சி கிழக்குல நில்லுங்க ஐயா, ஐயா திருச்சி கிழக்குல வந்து நில்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் சார் கூப்பிடுறாரு இல்லையா. இவரு துறைமுகத்தை நீங்க எம்எல்ஏவா இல்லாத போது தெய்வமே இல்லைங்க, தெய்வமே நான் எம்எல்ஏவா இருந்து என்ன பண்ண போறேன்? தெய்வமே நான் ரிசைன் பண்ணிடுறேன். நீங்க எம்எல்ஏ இல்லைன்னா நான் எம்எல்ஏவா? தெய்வமே இந்த சிறுவனுக்கு இந்த பதவி தேவையா? அப்படி இருக்கும்போது இந்த பதவி எனக்கு ஒண்ணுமே துச்சம். எனக்கு துறைமுகம் பதவியை எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்றேன். அங்க நிக்க வச்சு எனக்கு ஏற்பட்ட அந்த அவப்பெயரை நான் துடைக்கிறேன்.
இங்க நில்லு தெய்வமே. ஆ ஆ, இனிமேல் வந்து வாழ்க்கையில வந்து என்னங்க ஏன்னா அவரு என்னன்னா அவருக்கு வீட்டுக்கு போனா ஒரே பிரச்சனை அவருக்கு. ம், அவர் வீட்டுக்கு தான், ஆ, வேற யார் வீட்டுக்கு நீங்க உடனே இது யார் வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கா, இவங்க வீட்டுக்கா அப்படிலாம் யோசனை பண்ணாதீங்க. ஆ. அவர் வீட்டுக்கு போனாலே அவர் கொஞ்சம் இருங்களேன். நான் வேற எதனா யோசனை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு சிந்தனை ஃபோக்கஸ்டா அப்படி இருக்கணும்ன்றதுக்காக சொல்ல சொல்றேன். வரீங்க நீங்க. ஆமா. சரி சரி. நீங்க உடனே வந்து அப்படியா இப்படியான்னு அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. மாநகராட்சியெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஏதாவது போட்டு மாநகராட்சியில் ஏதோ காங்கிரஸ் எல்லாம் துரோகிகள்னு சொல்லி தகராறு பண்ணாங்களே, அப்போ அந்த இடத்துல சேகர் பாபு இல்லை அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக சொல்கிறேன். அவர் நிரபராதி அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக அதை நான் சொன்னேன். அங்கே இங்கே நீங்கள் போயிடாதீங்க. அவர் வீட்டுக்கு தான் போனார். அவர் வீட்டு உள்ள போனா அவர் வீட்டில் அவங்க வீட்டம்மா, நான் சொல்றது சேகர்பாபுடைய மனைவியார். சரி சரி. இப்போ கூட எங்கேயோ கோயிலில் வந்து முதல்ல அவங்க புகைப்படம் வெளியே வந்தது. 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஏதோ ஒரு கோயிலை கும்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க, உட்காந்துக்கிட்டு கும்பிட்றாங்க. அமைதியா, தப்பில்லை, நியாயம் தானே, ஒரு மன அமைதிக்காக போகிறோம். அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, வெள்ளந்தியா ஏங்க காலை கை விட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொம்பை எடுத்து கையில தண்ணி கொடுக்குது. இந்த சொம்பை பார்த்த உடனே அவர் டென்ஷன் ஏறாரு. யாரை கேட்டு சொம்ப கையில எடுத்த நீ, இந்த சொம்புல வாங்கினது அதான் சொல்றேன். சொம்ப பார்த்த உடனே அவர் டென்ஷன் ஆகி இந்த வீட்டுல இனிமேல் சொம்பே வரக்கூடாது, பிளாஸ்டிக் மக் வாங்கி வை, எல்லா சொம்பையும் தூக்கி மேல பரங்களை ஏத்துரு, இல்ல பேரிச்சம்பழம் கடைக்காரனுக்கு அங்க போனா சொம்பு, இங்க வந்தாலும் சொம்பு. சொம்ப பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி, இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் மக் வாங்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஒரு இருக்கு இல்லையா. இதை எப்படியாவது சரி பண்ணணுமா இல்லையா, இது இப்படியே விடக்கூடாது இல்லையா. ஆனா துறைமுகத்துல ராஜினாமா பண்றேன், நீங்க ஐயா நில்லுங்க. ஆக நாலா பக்கமும் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ற மாதிரி முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சுத்தி இதெல்லாம் நிறைய நரிகள்லாம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த காக்கா வாயை திறந்து வடைய போடுமா போடாதா தெரியல. ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு அவர் வந்து ஒப்புக்கு ஒப்பாரி வச்சிருந்தார், ஏதோ கரூர்ல நடந்து போச்சுன்னு. ஒப்புக்கு வந்து ஒப்பாரி வச்சுட்டு போனாரு. ஆஸ்கர் அளவுக்கு ஒரு நடிப்பு திறமை இருக்குன்னு நம்ம எல்லாம் கூட பேசணும். இப்போ அவர் ஒரிஜினல் ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த தனியார் பள்ளி. இப்போ இந்த அதான் திமுக உள்ளதை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னால் இங்கே இப்போதான் கூறுகளை கூட்டு போய் மாப்பிள்ளையும் பிள்ளையும் ஒரு பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் கூட வந்தார் அவர், என்ட்ரி கொடுத்து, அது பேர் என்ன, சட்டமன்றத்தை இதில் வந்து கேலரியில் வந்து மாப்பிள்ளை வந்து நின்னார், எல்லாரும் பார்த்து கும்பிட்டாங்க. இப்போ ஏதோ உங்களுக்குள்ளே சரியாக போச்சு பிள்ளை. ஏன்னா ஒன்றும் இல்லை, அவர் உதயநிதி அவர் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக பாராட்டுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்தார். அதெல்லாம் ரைட், அது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பேசுகிறாங்க போனாங்க வந்தாங்க. இப்போ மாப்பிள்ளை வர்சஸ் பிள்ளைன்னு இருந்தது செட்டில் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் பிள்ளைக்கு பிடிக்காதது வந்து என்ன பண்ணாரு, இந்த பெண் நிறுவனத்துல மணிகண்டன் ஒருத்தர் இருந்தாரு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பெண் நிறுவனத்துடைய ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த மணிகண்டன் தான். இது வழக்கமா எல்லா கார்பரேட்லயும் நடக்கிறது. ஏதாவது ஒரு நல்லா போச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. சரி, அது சரியா போலன்னு வைங்க, அதுக்குன்னு ஒரு ஆளை பலிகடை ஆக்கி இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த ஆளை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ மணிகண்டன் ஒருத்தர் இருந்தார், அவரு தான் எல்லாம் சரியா அறிக்கை கொடுக்காம இந்த தேர்தலில் யார் யார் வேட்பாளர்லாம் சரியா வந்து கணிக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மணிகண்டன் அனுப்பிச்சுட்டு, இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர், அவர் ஏதோ அந்த நிதி கமிட்டிலேயே என்னமோ இருந்தாரு, ரொம்ப அறிவுபூர்வமா பேசுவார். அவர் பேசுறத பார்த்தா நமக்கு ஒரு நேர அறிவாலயத்திலேருந்து வராருன்னு நல்லா தெரியும். உங்களுக்கு அப்படின்னாலே என்ன, கடன் வாங்குறதால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்ட உத்தமர் தானே அவர்தான். என்ன அரசாங்கம் தானே கடன் வாங்குது, நீ வாங்குற அப்படின்னு ஒருமையில வேற பேசினா. அரசாங்கம்னா எங்க, அவங்க எங்க இருந்து பணம் கட்டுவாங்க, ஆமா, எங்க வசூல் பண்ணுவாங்க, இவர்கிட்ட தானே வசூல் பண்ணுவாங்க, இவர்கிட்ட மட்டும் வசூல் பண்ணுவாங்க போல இருக்கு. அதான் சொல்றேன், அரசாங்கம் தானே வாங்குது. நீ வாங்கின உங்ககிட்ட வந்து உங்க வீட்டுல வந்து யாராவது கேட்டாங்களான்னு கேட்டுதான் பாருங்களேன், கேட்டு பாருங்க. கேட்க வேணாங்க, போடுற வரி என்ன அது கூட இல்லைங்க, கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் அதோடைய பதில்ன்ற. அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை, அறிவுஜீவியை, அறிவாலயத்திலிருந்து வந்தவரை, அதாவது அறிவுஜீவியை, அவரை வந்து இந்த மணிகண்டன் போஸ்ட்ல போட போறாங்களாம் எங்க பெண் நிறுவனத்துல. நம்ம திமுகவுக்கு நம்மளுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நம்ம சொல்லுவோம். கடைசியா வந்து பாக்குறவங்க பாத்துப்பா முகத்தை ஒரு முறை எடுத்துருவோம். அதனால அந்த மாதிரி வந்து அது கரெக்டா கூப்பிட்டீங்க, ஆளை கரெக்டான ஆள் தான் விட்டீங்க.
அவர் கையில ஒரு சங்கு மட்டும் தான் கொடுக்கல, பாக்கி எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அது சங்கே இல்லைங்க, சங்கே முழங்கு, அந்த திமுகவுடைய சங்க முழங்குறதுக்காக சொல்றேன். நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. அதனால வந்து இது ஒரு பக்கம் அங்க பெண்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல வேற பாருங்க, நம்ம வெக்கமே இல்லாம வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விசிகாவை வந்து இவர் ஆராசா விமர்சனம் பண்ணாரு. ஆராசானா உங்களுக்கு புரியலன்னா ஆடியோ ராசா, அதாவது அவரு வந்து விமர்சனம் பண்ணாரு. வெக்கமே இல்லாம அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏதாவது இந்த கூட்டணியில இருந்து தேர்தல் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு அப்புறம் அங்க போயிட்டு பதவி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி விசிகாவை சொல்றாரு. அதை உடனே வந்து நம்ம வன்னியரசு இருக்கார்ல அமைச்சர், சமூக நீதி அமைச்சர், அவர் உடனே என்ன சொன்னாரு, ஆராசாவுக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டிருக்கிறது, பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏப்பா இவ்வளவு நாள் அவர் பைத்தியம், திமுகல இருக்கிறவங்களாம் பைத்தியம்னா இந்த பைத்தியத்து கூடவே இவ்வளவு நாள் இருந்தீங்க. அப்போ அந்த பைத்தியத்தை விமர்சனம் பண்ணா நீங்க குறுக்க வந்து எல்லாரையும் சண்டை வாங்கிட்டு இருந்தீங்க, அவங்க இருந்தீங்க. அது என்ன இப்போ எல்லாம் இப்போ இனிமேல் வந்து எல்லாரும் கொஞ்சம் எப்பவுமே நீங்க பைத்தியத்து மேல நீங்க வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ, பைத்தியத்தை சுத்தி இருந்தவங்கள அதான் சொல்லுவாங்க, பணக்காரன் சுத்தி 10 பேர், பைத்தியக்காரன் சுத்தி 10 பேர்னு. நீங்க அந்த 10 பேர்ல ஒருத்தரா தானே இருந்தீங்க உங்க கட்சியும் சேர்த்து. இப்போ வந்து அவர் வந்து மனப்பிறழ்வு பைத்தியம்னு சொல்றீங்களே, அப்படின்னா பைத்தியத்துக்கு ஜே போட்டுக்கிட்டு இருந்து வாழ்க போட்டுக்கிட்டு அவங்கள வந்து வால் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இவங்களுக்கு யார் வைத்தியம் பாக்குறது? யாரெல்லாம் திமுக விமர்சனம் பண்றாங்களோ இவங்க முன்னாடி போய் நிப்பாங்க சண்டைக்கு. அதான் சொல்றேன், அப்படி இருந்தவங்க இப்படி அங்க வந்து பிரச்சனை வந்துச்சா. இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஓடிச்சு. இதுல வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் பிரச்சனை வந்து திமுகல வந்து என்னன்னால், முன்னால பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளை இருந்தது. இப்ப ஏதோ அது கொஞ்சம் தீர்ந்தா மாதிரி தெரியுது. அது தீர்ந்து போகுமா இல்லையான்னு காலம் தான் சொல்லணும். இப்ப திமுகக்குள்ள வேற ஒரு பிரச்சனை, புதுவித, அதாவது பிரச்சனைகள் வந்து அதாவது மனுஷனுக்கு 7.5 வந்துச்சுன்னு வைங்க, எதை தொட்டாலும் 7.5 இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இப்ப பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளைய கொண்டு போய் கூறுக்குள்ள உட்கார வச்சு சமாதானம் பண்ணி ஏதோ கொஞ்சம் சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வண்டி. இப்ப என்ன பிரச்சனைனா, பிள்ளை அதுல ஒரு பக்கம் குறிஞ்சி இல்லம்னா தெரியுமா, அது அரசியல் விவகாரங்கள் பாக்குறது நம்ம ஐயா உதயநிதி அவர்களுக்கு. இன்னொன்னு அன்பகம்ன்றது இளைஞர் அணி. இப்ப இது ஒரு குரூப்பா சேர்ந்து போச்சு இளைஞர் அணியில. இந்த பக்கம் குறிஞ்சின்றது பொதுவான அரசியல், அதாவது துணை முதல்வர், இப்ப எதிர்கட்சி தலைவர். அப்போ ரெண்டுமே உதயநிதி கண்ட்ரோல் தான். ஆனா அன்பகம் சொன்னா குறிஞ்சி கேட்க மாட்டேங்குது, குறிஞ்சி சொன்னா அன்பகம் கேட்க மாட்டேங்குது. நீங்க ஒரேடியா வந்து அங்க போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரிஜினல் ஹெட் குவார்டர்ஸ் வந்து அன்பகம் தான், இளைஞர் அணி தான் அப்படின்னு இளைஞர் அணி சொல்றாங்க. குறிஞ்சியில வந்து இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இளைஞராகவே இருக்க போறீங்க? நீங்க தான் இப்பதான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு தலைவர் லெவலுக்கு வந்துட்டீங்களே. அவர் தான் ஓய்வுன்ற மாதிரி, ஒரு ஓய்வு இல்லை பட் ஓய்வு மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்துட்டாரு. இப்போ இவ்வளவு நாள் பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளை பஞ்சாயத்து போக, இப்போ ஒரே இடத்துலயே குறிஞ்சி இல்லம் வர்சஸ் அன்பகம், இப்படி அந்த வார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வார் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரே ஆள் தான் தீக்கணும். அவரே தான் இங்கேயும் இருக்காரு, அவரே தான் அங்கேயும் இருக்காரு. இது எப்படி தீக்கிறதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இதுல வந்து சொல்றாங்க, நம்ம பேசும்போது ஒரு இதெல்லாம் வருது, தகவல் உள்ள மெசேஜ்ல போடுறது, இந்த ஊழலை ஒழிப்போம், தீய சக்தி இப்படிலாம் சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த கோஷ்டி. இந்த கோஷ்டியில் புது பஞ்சாயத்து இருக்குது, வசூல் பண்றது நடக்குதுன்றாங்களே, அது என்ன கதைங்க? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து இதுவரை செய்து வந்த வசூல்களை எல்லாம் நிறுத்திவிட்டோம் சொல்லும் போது என்ன அர்த்தம்? இனிமேல் நாங்கள் புதிதாக வசூல் செய்வோம். இதுவரை வசூல் செய்தவர்களை நிறுத்திவிட்டோம், வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம். கிளைகள் இல்லை, இங்கதான் இனிமே ஒரிஜினல் இங்கதான் மாதிரி. இப்போ அது வந்து முதல்ல அதுல வந்து சில சிக்கல்களை மாற்றுறது வந்து முதல் பேர் என்ன அடிபடுதுன்னா, ஏன்னா நம்ம வந்து சும்மா திமுக அதிமுக இதெல்லாம் வைகோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குமா, தாவேகளை ரொம்ப கோச்சிப்பாங்க. நம்மளை பத்தி ஒண்ணுமே திருசக்தியார் ஏகலைவன் பேசவே மாட்டாங்க. நம்மள நம்மள ஒரு இதுவாவே மதிக்கல.
பஞ்சாயத்தே நீங்க தானே அது மட்டும் இல்ல, நீங்க ஆட்சிக்கு நாங்க வந்து திராவிட இத்தனை நாள் திராவிட ஆட்சியை ஒழிச்சு கட்டிட்டு நாங்க வந்திருக்கோம், எங்களை பத்தி 2 வார்த்தை கூட பேசாமையே இருக்கீங்க, ஒரு மறுவாதியே இல்லாம இருக்குதே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதனால வந்து அந்த மறுவாதி கொடுத்துடணும். நம்ம டி.கே. பிரபுன்னு ஒரு காரைக்குடியில நின்று ஜெயிச்சார்ல, அவர்தான் அந்த குவாரிகளுக்கு எல்லாம் மந்திரி. அது என்ன இப்ப சொல்றாங்கன்னா, குவாரிகளுக்கு அந்த விசிட் போயிட்டு ஆமா ட்ரோன் கேமரா வச்சுட்டு போனாரு. அவருதான் நைட்ல அப்படியே மூவ் ஆகிற மாதிரி எல்லாம் காமிச்சாரு. அப்படியே விசிட் போய் சீல்லாம் இல்லையா? அவரு சொல்லியிருக்காரு 67 குவாரியோ 63 67 குவாரியோ மூடி இருக்கும். எல்லாத்தையும் நம்மளாலதான் இப்பதான் வலைதளத்துல எல்லாத்தையும் வந்து நோண்டிடுறாங்கல்ல. முன்னா மாதிரிலாம் அந்த பத்திரிகை நம்பி எல்லாம் வந்து சேனல் பாக்குறது. ஆமா, ஆனாலும் வந்து பார்த்தா அவர் சொல்ற பல குவாரிகள்ல திருப்பூர் அங்க இங்க ஏதோ சொல்றாரு. அதெல்லாம் ஏற்கனவே உயர்நீதிமன்ற ஆர்டர்ல மூடப்பட்ட குவாரிகள். எப்போ? தேர்தலுக்கு முன்னாலேயே உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மூடப்பட்ட குவாரிகள் இவங்க கணக்காமிக்கிறாங்க. நாங்க தான் வந்து இந்த குவாரி எல்லாம் மூடிட்டோம். ஆனா அது ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவுல மூடப்பட்டது. அதாவது அத ஸ்டிக்கர் அரசுன்னு சொன்னா, இப்ப இவங்க ஒரு புது ஸ்டிக்கர், அது வேற கலர் ஸ்டிக்கர், இது வேற கலர் ஸ்டிக்கர், அவ்வளவுதான். இதை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவாவது பரவாயில்ல, ஸ்டிக்கர் தானே, ஒட்டிக்கிட்டு போட்டோன்னு விட்டுலாம். இங்க வலைதளத்துல வரக்கூடிய செய்திகள் சொல்றோம். அந்த ஏரியால இருந்து அந்த காரைக்குடி அந்த சுத்து வட்டாரத்துல வர்ற ஏரியாலாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா யாரு, டி.கே. பிரபு அவருடைய அப்பா தான் வந்து அவருக்கு வந்து உதவியாளர்னு சொல்லலாம், நீங்க பிஏன்னு சொல்லலாம், இல்ல அவர் தான் வந்து எல்லாம் முடிவெடுக்கிறாரு, எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் தான் வந்து எல்லாம் வந்து முடிவெடுக்கிறாரு. குவாரி ஓனர்லாம் அவரை தான் போய் பார்க்குறாங்களாம். அவர்களை சரியாக வழி நடத்தி அந்த குவாரி ஓனர்களை எப்படி இந்த தடையிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும், மூடுறதுலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதெல்லாம் அவர் வழிமுறைகளை அவர் ஆலோசனை சொல்றாரு. சரியான வழிமுறைகள் அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ஆலோசனை சொல்றாரு. அந்த ஆலோசனை சரியா பேச மாட்டேங்குங்க சமயத்துல. அதான் உங்களுக்கு புரியாது. எனக்கு சரியா வழிமுறைகள் அப்படின்றத வசூல் முறைகள்ன்ற மாதிரி கேட்டுச்சு. இல்ல அதுதான் சொல்றேன், நான் தப்பா புரியலைங்க. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கிறோம், அவரு விஷயம் தெரிஞ்சவர், அதுக்கு பேர் என்ன, கன்சல்டன்ட் தானே. அது மாதிரி கன்சல்டன்சி ஃபீஸ் வாங்கலாம்ல, நியாயம் இல்ல? ஒரு ஆலோசனை இப்ப என்கிட்ட வந்து ஒரு லீகல் விஷயம் கேக்குறாங்க, ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறேன், இல்ல ஏதோ ஒரு அவங்க இப்படி அப்படின்னு அவங்களுக்கு கைட் பண்றேன், நான் சும்மாவா பண்ணுவேன், ஒரு ஃபீஸ் வாங்குவேன்ல. ஆமா, அவரு தான் வந்து அந்த ஃபீஸ் வசூல் பண்றாரு, வேற ஒன்றும் நம்ம ஒன்றும் தப்பா சொல்லல. ஃபீஸ் நிறைய வசூல் பண்றாராம். அது கேட்கறதுக்கு என்ன சொல்றாராம், என் பையனுக்கு நிக்கிறதுக்கு செலவு பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் என் பையன் நிற்கும் போது, அப்ப நான் கன்சல்டன்சி ஃபீஸ் வாங்கினா என்ன தப்பு? நாங்க அன்னைக்கே சொன்னோம், பக்கத்து தொகுதியில கடன் வாங்கி அங்க பைனான்ஸ் கிட்ட கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்குது, சமூக சேவை செய்யறதுக்கு வராரா இல்ல வசூல் பண்றதுக்கு வராரான்னு கேக்குறேன். இல்லைங்க, பொதுவா கேட்டேன். இது வந்து லஞ்சம் இல்லைங்க, ஒரு ஆலோசனைக்கான ஃபீஸ், கன்சல்டன்சி ஃபீஸ். அதை வாங்கிட்டு நீங்கள் குவாரி நடத்தணும்னா என்ன பண்ணணும், திருப்பி திறக்கணும்னா என்ன பண்ணணும், இல்லை மூடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஆலோசனை கேட்கலையா, ஃபீஸ் கட்டிட்டு வரணும். ஆமாம் ஆமாம். இதில் வந்து முக்கியமானதை ஒன்று சொல்ல விட்டுட்டேன், மறந்து போகுது, பாருங்க வயசாயிடுச்சு மறந்து போகுது. அவர் பேரை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நான் விவரமே சொல்ல வேணாம். இல்லை வேணாங்க, அதை பேசவே வேணாமே, பெரிய ரணகலம் ஆயிடும். எனக்கு தூக்கம் வராது. ஐயோ, உங்களுக்கு தூக்கம் வராதுங்க, எனக்கு தூக்கம் போயிடுமேங்க. அது நமக்கு என்ன வந்துச்சு ஏங்க, நான் தூங்கணுமா என்னங்க? அவருடைய பேரு துரை கருணாநிதி. ஐயோ, துரை அங்க போகுது, சரி, கருணாநிதி. இப்ப கன்சல்டன்சி ஃபீஸ் அப்படின்னா என்ன, அதோடைய தாத்பரியம் என்ன, சித்தாந்தம் என்ன, எல்லாமே உங்களுக்கு புரியும். இதுக்கு மேல வந்து நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு மேல நீங்க வரலாறு போனீங்கன்னா அவருடைய வரலாறு, அந்த துரை கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்துல அவரு வந்து ரொம்ப வீரத்துடனும் வீரியத்துடனும் செயல்பட்டு இருக்கிறார் முன்னால. அதெல்லாம் இப்போ வந்து கோட் பண்ணி சொல்றாங்க, பெரிய கன்சல்டன்ட்ங்க அவரு. அவர்கிட்ட போனீங்கன்னா
பிரச்சனை தீர்த்து நீங்க முடிச்சுட்டு எல்லா வந்துடலாம். விதமான பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். பில்லி சோனியம் ஏவல் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துரும் அந்த ஜோசியர்கிட்ட போனான்னு சொல்லுவாங்களே, ஆமா ஆமா. அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லி. ம், ஆனா வந்து நல்லா கவனிச்சுங்க, ம், அவர் டி.கே. பிரபு இருக்கார் பாத்தீங்களா, ஆ, அந்த துரை கருணாநிதி சாருடைய மகன், ஆமா. அவர் எந்தவித வசூலும் செய்யறது இல்லை. அவங்க இல்லைங்க, பொதுவா டிவிகேல இருந்து யாருமே முறைகேடு, வசூல், ஊழல் இதுக்கு எதிரானவர்கள் தான் அவங்க. அதான் சொல்றேன், அவர் எதுவும் செய்யும் அவர் எந்த வசூல் செய்ய. நீங்க அவங்க அப்பா கன்சல்டன்டா இருக்காருன்றதுக்காக ஃபீஸ் வாங்குறாருன்றதுக்காக அதை நீங்க அதையும் தப்பு இதையும் சொல்லக்கூடாது. நீங்க அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கன்சல்டன்ட் ஃபீஸ், அது ஒரு ஆலோசனைக்கான கட்டணம். ஆமா, அது கூட வாங்கியிருந்தால் அவங்க இலவசமா தானே பண்ணியிருப்பாங்க. இல்ல இலவசமா பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, நியாயம் இருக்குல்ல. அவங்களுடைய நேரத்துக்கு ஒரு ஒரு மதிப்பு, ஒரு இருக்கணும்ல. காஸ்ட் இருக்குல்ல, ம், அது ஒண்ணு நடந்தது. ம், அப்புறம் வந்து அந்த அம்மா இந்த தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, ம், ம், இப்போ எதுக்குன்னா இந்த தேவைகாலையும் நிறைய வந்து இந்த உள்குத்து பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ம், ஒரு ம், ஒரு ஒரு சீனியர் கட்சிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அம்மா ஏற்கனவே சுயேட்சையாக முதல்ல நின்று வேட்பாளர் இது ஃபைல் பண்ணி அப்புறம் தாவேகால கொடுத்து வந்தாங்க. முதல்ல போய் மாநகராட்சி அந்த ஆட்சியரை வச்சுட்டு மீட்டிங்லாம் போட்ட போது ம், தாவேகா எம்எல்ஏலேயே 3 பேர் வந்து அது புறக்கணிச்சிட்டாங்க, அந்த மீட்டிங் வரல. ம், ம், ஏன்னு கேட்டால் அங்கே வந்து மாரி செல்வன் ஒரு மாவட்ட செயலாளர், ம், அவருக்கு சீட்டு கிடைக்கல, எம்எல்ஏ சீட்டு, ம். அவருடைய ஆட்கள், இது கொஞ்சம் அந்த உள்கட்சி பிரச்சனை. இப்போ ஆமா, சமீபத்தில் நம்ம ஒரு விழா நடத்தின போது கூட இவங்க மாரி செல்வத்துடைய படம்லாம் போடல, பேர்லாம் போடலன்னு சொல்லி ம், இந்த பேனர்லாம் கிழிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ம், இப்போ இந்த அம்மா வந்து என்ன சொல்லிச்சு, ம். இதை விட தமாஷு, அந்த 3 பேர் எம்எல்ஏ வரலன்னு சொன்ன பாருங்க இந்த அம்மா ம், கூட்டின கூட்டத்துக்கு. ம். தாவேகா எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ வரல, KKSSR அவரு, அப்புறம் அவர் பேர்னா இன்னும் ரெண்டு பேர், அப்புறம் கடற்கரை ராஜுன்னு ஒருத்தர் திமுக எம்எல்ஏ அங்கே ஜெயிச்சவர், ம். தங்கந்தனரசு, இவங்கெல்லாம் வரலன்னா அவங்க வரமாட்டாங்க. ம், ம். எதிர்கட்சின்னும் போது நீ என்ன பெரிய புதுசாக வந்துக்கிட்ட, நாங்கள் பார்க்காத இந்த வயசுல நீ தொழில்துறை அமைச்சர் அந்த என்ன வருது அப்படின்னு, அது அவங்களுடைய இது. ம், ம். இப்போ வந்து ம். இவங்க வந்து என்னன்னா, இது இவங்க கீர்த்தனாக்கும் ம், அந்த 3 பேர் எம்எல்ஏ வராமல் இருந்தாங்க பாருங்க. ம், ம், அதில் ஒரு எம்எல்ஏ வந்து அந்த அம்மா பேர் ஜெகதீஸ்வரி. ம், அவங்க ஏதோ பத்திரிகையாளராக கூட கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ம், ம். அந்த ஜெகதீஸ்வரி பின்னால் 2வது செட்டில் வந்து அவங்க அமைச்சர் ஆயிட்டாங்க. ம், இப்போ அவங்க அமைச்சர். இப்போ அவங்க போய் ஒரு அமைச்சராக வந்து போடும்போது போஸ்டரில் அந்த மாவட்டத்துக்கான துறை அவங்களுக்கு தானே, ஜெகதீஸ்வரி ம், 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 சம்மந்தப்பட்ட விழா அவங்க துறை சம்மந்தப்பட்டது. ம், ஆனால் கீர்த்தனா பேரை பெருசாக போட்டுட்டு ம். அடுத்தது ஜெகதீஸ்வரி பேர் போட்டாங்கன்னு சொல்லி ஒரே சண்டை. கூப்பிட்டு கேட்டாங்களாங்க அந்த கலெக்டரை, ஏன் நீங்க இப்படி எல்லாம் கலெக்டர்கிட்ட வந்து உங்களுக்கு புரோட்டோகால் தெரிய வேணாமா? ம். தொகுதி அமைச்சர் நான். இல்லைங்க, அது மட்டும் இல்லை, கலெக்டருக்கு அது அவருடைய நிலையை நினச்சி பாருங்க. ஐஏஎஸ் கஷ்டப்பட்டு படித்து ராத்திரி பகலாக வந்து படித்து பாஸ் பண்ணி இவ்வளோ அனுபவத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கு, உனக்கு புரோட்டோகால் தெரிய வேணாமான்னு நேற்று வரைக்கும் அரசியல் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாதவங்க இன்னைக்கு அமைச்சராக வந்து யாராக வேணா இருக்கட்டும், உனக்கு புரோட்டோகால் தெரியல, நீ எல்லாம் ஒரு கலெக்டர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அதையும் வந்து எஸ் மேடம் அப்படின்னு கேட்டுக்க வேண்டிய நிலைமை பாவம். நான் என்னன்றேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டு உங்களை யார் படிக்க சொன்னாங்க? ம், நீ எதனா ஒரு மன்றத்துக்கு வந்து விசில் அடிச்சுன்னு உட்காந்துட்டு கோஷம் போட்டுன்னு எதனா பால வந்திருக்கலாம்ல, மந்திரியா படிக்காம இருந்தா கூட சரி, ஏன்னா நீங்க வந்துட்டு உட்கார்ந்து இருக்கலாமே. இல்ல இப்படிலாம் இல்லைங்க, நீங்க வந்து 2வது படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ம், வேட்பு மனுல குவாலிஃபிகேஷன் வேற மாதிரி போட்டுக்க வேண்டியதானே, போட்டுக்க யார் கேட்க போறா? ஆமா, நீங்க பொய்யா போட்டுக்கிட்டா கூட வந்து கஷ்டப்பட்டு யாரும், படிச்சு உட்காந்து எங்க போய் கை கட்டின்னு இருக்கிறோம் கடைசியா? ஆமா, அதுதான் அவங்க கிட்ட தானே பாவம்ல. போய் நிக்கணும். ம், அது படிக்காம நம்ம சொல்றது இந்த அளவுக்கு படிக்காம, ம். ஐஏஎஸோ ஐபிஎஸோ படிக்காம வரவங்க கிட்ட தானே கை கட்டி நிக்கணும். அதான் சிக்கல். இதுக்கு முதல்லயே நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட 10 பேர் கை கட்டி நிப்பான்ல. ஆமா ஆமா. அதனால வந்து எல்லாரும் கல்லூரிக்கு போய் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும்னு போறவங்களே கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணீங்க, உங்க வாழ்க்கை எப்படி அமையணும். கை இப்படி கட்டி பண்ணோம்னா கல்வித்துறை மந்திரி கோவத்துக்கு வந்துட போறாரு. நீங்க பிள்ளைகளை படிப்பு கவனம் படிக்க கூடாதுன்னு திசை மாத்துறீங்க, 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சிக்கலாயிடும், பாத்துக்கங்க. நீங்க சொல்றத பார்த்தா நான் சொல்றதுடைய அர்த்தம், அவர் ஏதோ வந்து குவாலிஃபிகேஷன் பிடெக் ஐடின்னு போட்டுக்கிட்டாரு, அது உண்மை இல்லைன்னு சொல்லி வெளியில வலைதளத்துல வருது, ஏதோ நான் அதை தான் குறிப்பிட்டேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ, நான் அதை குறிப்பிடவே இல்லைங்க. நீ இப்ப என்ன இழுத்து வம்புல விடுறீங்க நீங்க. அந்த இல்லைங்க, கல்வி அமைச்சர் சொன்னோன்னே எனக்கு அதான ஞாபகம் வருது. இல்லைங்க, நான் பொதுவா சொன்னேங்க. நீங்க இப்ப படிக்க கூடாதுன்னு நேரா பெரிய பெரிய ஆளா வரணும்னாக்கா கஷ்டப்பட்டு படிச்சுன்னு இருக்கிறத விட இப்படி போயிட்டு இருந்தா ரசிகர் மன்றத்தில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா வந்துடலாமே நான் சொல்ல வந்தேன்.
இதை வந்து தப்பா போயிடும். கல்வித்துறையை வந்து அவங்க கல்வியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நாங்க எது பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம நான் எது பண்ணாலும் பேசுறதெல்லாம் பேசுறதெல்லாம் பிரச்சனையாகும், சொல்றதெல்லாம் பிரச்சனை ஆகும். எங்க அமைச்சர் ஒருத்தர், அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, அவர் மேலூர்ல வந்து என்னமோ வாடி வாடி கைப்படாத சீடின்ற பாட்டுக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த உற்சாக மிகுதியில ஒரு டான்ஸ் ஆடினார். ஐயா, இது ஒரு குத்தமா? இதை வந்து இப்போ வலைதளத்துல போட்டு ஒரு அமைச்சர் வந்து டான்ஸ் ஆடலாமா? அதுவும் வாடி வாடி பாட்டுக்கு ஆடலாமா? நார்த் இந்தியன் சேனல்லாம், பெரிய வேல்யூ உள்ள சேனல்லாம் இதை தான் போட்டு காமிச்சாங்க அவரு. ஏன்னா அது முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல. வடக்கே இருக்குங்களுக்கு ஒரு பொறாமை சார் எப்பவுமே நம்ம மேல. டான்ஸ் ஆட முடியல அவங்கள, அந்த கோச்சிங்ல இந்த மாதிரிலாம் ஆட முடியல. நம்ம ஆளுங்க ஆடுறாங்கல்ல, குத்தாட்டம் போட தெரியல அவங்களுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு பொறாம. அவங்க இல்ல, அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இவர் மேல என்ன பொறாமன்னா, ஒரு சாதாரண அமைச்சரா இருந்தா கூட பரவாயில்ல, உயர் கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னா டான்ஸ் போட்டு ஆகணும்ல. உயர்னு வந்துருச்சு இல்ல. நீங்க கல்வித்துறை இப்ப ராஜ்மோகன் கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை. ஆமா, அப்ப அவரோட ஒரு உயர் கல்வித்துறை இதை விட பெட்டரா டான்ஸ் ஆடினாதான் நீங்க அப்பதான் அது குவாலிஃபிகேஷன் கரெக்டா இருக்குல்ல உயர்கல்விக்கு. அதுக்கேத்த மாதிரி அவர் டான்ஸ் பாட்டு இல்ல, வாடி வாடி கைப்படாத சீடி. ஏன்னா அதுக்கப்புறம் பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும்ல. வித்தியாசம் பார்த்துக்கணும். அப்படிதான் நம்ம வந்து அது மாதிரி ஆடினாரு. அதுக்கப்புறம் இந்த மாரத்தான்னாலே பிரச்சனை தமிழ்நாட்டுல. முன்னாள் ஒருத்தர் மாரத்தான் ஏதோ ஓடிட்டே இருப்பாரு. இல்ல ஓடல, ஒருத்தர் மாரத்தான் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி அவர் ஷீல்டு எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா அவர் பெரிய தமிழ்நாட்டிலேயே பெரிய போதை வியாபாரி அவரு தான், ஜாஃபர் சாதிக். ஆமா, அந்த மாரத்தான்ல பிரச்சனை வந்ததா. இப்போ வந்து இந்த மேலூர்ல இப்ப இந்த டான்ஸ் ஆடினாரு, அந்த மாரத்தான்ல இந்த பாவம் ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் ஓடி இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு தான். அது அந்த மாதிரி ஏதோ சில, அப்புறம் பாலியல் சீரழிவுக்கு எதிரான விழிப்புணர்வுலாம் வர வேண்டிதான். நம்ம அதை பத்தி ஒன்றும் சொல்ல. அங்க போய் அந்த பாவம் போயிட்டு வந்து அது போய் அந்த முதலமைச்சர் வந்து 3 கிலோமீட்டர் ஓடிய முதலமைச்சரை இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்ததுண்டா? ஏங்க, பஸ்ஸிலேயே இப்போ 300 பஸ் வந்து 3 நாளாக நின்றுது. அது எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. 3 நாளாக நிற்கிது, அங்கேருந்து வர வச்சு பெட்ரோலு இந்த செலவில் நிற்கிது சும்மா. ஏன்னா துவக்க விழாக்காக. சரி, முதல்வருக்காகனா நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். அவருடைய டைம் நமக்கு முக்கியம் இல்லை. அவர் வந்து திறந்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு பஸ் வந்து ஓட்டினாரு. அப்புறம் இன்னொரு தடவை வந்து பஸ்ஸில் வந்து அவர் டிக்கெட் வாங்கி போனார் அந்த பஸ்ஸில். கவனிங்க, அதன் மூலமா சொல்ல வர செய்தி நம்ம மக்களுக்கு இல்லைங்க, நான் ஒன்னும் டிக்கெட் வாங்காம வரல, டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் வரேன், வித்தவுட்ல வரல. நான் வந்து ரயில்ல வந்து டிடி ஏமாத்திட்டு டிக்கெட் வாங்காம வரல, ஆனா பஸ்ல நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். அந்த சித்தாந்தம் வேற, எங்க சித்தாந்தம் வேறன்றத குறிப்பிட்டாரா இல்லையா? ஆமா, கட்டாயம். அதான் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த டிக்கெட் எடுக்கிறது தெளிவா வீடியோல போட்டாங்களா? இத மாதிரி போட்டு இதுல வந்து இதெல்லாம் நடந்தது. இப்ப இது அந்த இந்த கீர்த்தனாக ஜெகதீஸ்வரிக்கும் வந்த பிரச்சனை வந்து இந்த சிலம்பாட்ட வீரர்களுக்கான ஏதோ ஒரு விளையாட்டு பரிசு கொடுக்குற விழா. அது சரி. அந்த எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிலம்பு ஆட்ட வீரர்கள் அந்த ஆட்டத்தோட இந்த ஆட்டம் நல்லா இருக்கு, அவங்களுக்குள்ள இருந்த போட்டியை விட இந்த சிலம்பாட்டம் தான் சூப்பரா இருந்தது. 2 பொம்பளைங்க ஆச்சே, 2 பொம்பளை அமைச்சர்கள் ஆச்சே இப்படின்னு சொல்லி இது பேசிக்கிறாங்க. இப்ப இங்க வேற அந்த அம்மா வந்து கேட்கும்போது, இந்த முதலீடுகள் வந்து என்னென்ன முதலீடுகள் நீங்க வந்து அதெல்லாம் சொல்லுங்க. இந்த மசகன் டாக்கு, அப்புறம் அந்த இது அப்படின்னு, இதெல்லாம் திமுக பீரியட்லயே கைது போட்டதாச்சே, அப்பவே கைது போட்டதாச்சே. இந்த ஏதோ ஒரு கொரிய நிறுவனம் அதெல்லாம் திமுக பீரியட்லயே கைது போட்டாங்களே, MOU. இல்லைங்க, அது நாங்க தாங்க வந்து பண்ணோம். இல்லைங்க, திமுக வந்து 2025 டிசம்பர்ல இதெல்லாம் சொல்றான். நிருபர்ல ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் ஏதோ 1-2 பேராவது இருக்க மாட்டானா? நிருபர்னா எல்லாருமே அந்த திமுக RSB நிருபரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச நிருபர்களும் இருப்பாங்கல்ல, நியாயமா இருப்பாங்கல்ல. அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. கேட்டோம்னா இந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த நாள் தாங்க அந்த வாழைப்பழம் கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி அந்த வாழைப்பழம் மாதிரி அதுதாங்க இது அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா அது வந்து திமுக இருக்கும்போது வந்தது, நீங்க புதுசா வந்து கொண்டு வந்தா ஒரு 4 திட்டம் சொல்றீங்களா, அந்த 4 திட்டம் பேர் சொல்லுங்க, அதுதான் இதுன்னு திருப்பி சொல்லி பார்த்துட்டு, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் வேணும்னா ஆபீஸ்ல இருந்து டேட்டா அனுப்ப சொல்றேன் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி சரி, இது ஒரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதா.
இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா நம்ம இவர் இருக்காரு ம். ஒரு 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 பாசமிகு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. ம். ஒரு பாசம்னா ம். அப்படியே பாத்தீங்கன்னா இல்ல எங்க பாசமிகு பாசமிகு நிகழ்ச்சி பாசமிகு நிகழ்ச்சி. எங்க அது? இந்த கண்கள் பணித்தன, ஆமா, இதயம் இனித்தது, அது சொல்ல வரீங்களா? தைலாவரம் ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ம். எந்த அளவுக்குன்னா அவர் திடீர்னு போய் ம். பெட்ரோல் இதுல பாருங்க ம். அவர் எப்படி வந்து கரெக்டா வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு பாருங்க. ம். நம்ம முதல்வர் விஜயை வந்து விமர்சனம் பண்ணல. ம். 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 ஐயா நான் ஒன்றும் விமர்சனம் பண்ணல, இல்ல கேமராவை பார்த்து சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிடுங்க. கேமரா பார்த்து ஐயா நான் விமர்சனம் பண்ணல முதல்வரை, சரிங்களா? கேமராவை பார்த்து சொல்லிட்டேன். அப்ப நான் யாரு இல்ல நம்ம இப்ப நீங்க வந்து விமர்சனம் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நான் விமர்சனம் பண்ணேன்னா அப்படி இல்ல, நாங்க விமர்சனம் பண்ணலான்னு தான் ஏன் சொன்னேன். சரி, நான் போய் சேர்த்து தான் சொன்னேன். சரி, அப்படின்னா அது கேமரா பார்த்து சொன்னது என்னன்னா, நம்ம ராவணா நிகழ்ச்சியில திருசக்தியார் என்ன சொல்றாரு, ஏகலைவன் என்ன சொல்றாருன்னு ஒரு டீம் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களாம். நமக்கு செய்தி வந்தது. அவங்கள பார்த்து சொல்ற ஐயா நாங்க வந்து விமர்சனம் பண்ணல முதல்வரை, இல்லையா? ஆனா ஒரு வித்தியாசத்தை நாங்க சுட்டி காட்டுறோம், அது விமர்சனம் இல்ல. அவர் முதல்வர் விஜய்க்கு நேரம் இல்லாதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் காலில் விழுந்தோ இல்லை கும்பிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பார்த்து ஆசீர்வாதம் வாங்க முடியல. அவர் எஸ்ஏசி அவர்களும் அவங்க சோபா மேடம் அவர்களும் 2 பேரும் எங்க அவருடைய கோட்டையில் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து அங்க வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சரி, அவருக்கு நேரம் இல்லை, அவரால் வர முடியாது அப்படிங்கிறதுனால அவருடைய யதார்த்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா பாமக அவர் ஒண்ணு முதலமைச்சர் இல்ல, அதனால அப்பா கிட்ட போய் அங்க அவர் போய் பெரியவங்க நம்ம சும்மா ஒரு வித்தியாசத்தை சொல்றோம் அவ்வளவுதான். அங்க போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அப்ப ஆசீர்வாதம் வாங்கினோன்னு இப்ப எல்லாம் சரியா போச்சு. முன்னால அவர் சொன்னாரு என் பையன் பைத்தியக்காரன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இவர் சொன்னாரு. அவர் ஏதோ ஒண்ணு மாறி சொன்னாரு. ஐயா அது என்ன அப்பா மகனுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒண்ணும் இல்லை. மாமா பிள்ளைக்கும் மச்சான் பிள்ளைக்குமே பிரச்சனை பெருசா வந்து அதையே ஒண்ணும் இல்லை, அறிவாயத்தெல்லாம் இடிச்சுக்கிட்ட கதை, கட்சி உடைச்ச கதை எல்லாம் இருந்தது. ஆனா என்னென்ன போனா அங்கேயே கண்கள் பணித்தன இதயம் இனித்ததுன்னு ஏதோ ஒண்ணு அதெல்லாம் வந்தது போது இங்க நடக்க கூடாது. ஒரு குரூப் போட்டோல வரும்போது இங்க வரக்கூடாதா? அதான் இது உண்மையான அப்பா புள்ள, கூட மாமா மச்சான் கூட இல்ல, இது ஒரு அப்பா பையன். உண்மையிலேயே வந்து தமிழ்நாடே வந்து ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, ஒன்னா சேரணும்னு விருப்பப்பட்டு இருந்தோம் எல்லாருமே. பாமக கட்சிக்காரங்க மட்டும் இல்லாம பொதுவானவர்களும் வந்து நம்ம கூட அப்படிதான் பேசணும். அவங்க ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கு, சேர்ந்துட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த ஒரு அருள்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, ஒரு நாமக்கல்ல ஏதோ ஒரு சேலம் எம்எல்ஏ. அவர் வந்து இதுக்கு போகும்போது எங்கேயோ நாமக்கல்ல எங்கேயோ போனாரு. போற இடத்துல அவர் சுத்தி நின்று ரவுண்ட் அடிச்சு அப்ப அந்த பிரச்சனை இருக்கும்போது அன்புமணி தரப்புல ரவுண்ட் கட்டினாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. பாட்டு நமக்கு ஞாபகம் வராமையே இருக்காது. அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ. நல்லாதான் இருக்குது பாட்டு. சிவகவி படத்துல 1950 அந்த மாதிரி டைட்டில் வந்தது. அவர் எம்கே தியாகராஜ பகவதர் அவர்கள் அப்போ உள்ள சூப்பர் ஸ்டார். சிவனை பாடும் வாயால நான் முருகனை பாடுவேனா. அடுத்தது வளலை பாடும் வாயால் அறுதலை பிள்ளையை பாடுவேனோ. அறுதலை உங்க காதுல தருதலைன்னு ஊந்துரு போகுது, அது வேற வம்பு. அதனால வந்து அறுதலைன்னா ஆறுதலை முருகன். அதாவது என்னன்னா, சிவனை பாடுறவர் வந்து நான் முருகனை கூட பாட மாட்டேன், அவர் பையனை கூட பாட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவபக்தர் அவ்வளவு பக்தின்னு. அந்த மாதிரி இப்ப அருள் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு அவங்க இணைந்தது வந்து எல்லாருடைய நல்லதுக்காக தான் சொன்னாரு. அவருடைய கருத்துல வந்து நமக்கு ஒன்றும் விமர்சனம் இல்லை. இந்த நிலை ஏன், இந்த நிலைக்கு ஏன் வந்து வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பொதுவான கேள்வியாக இருந்தது. இது தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த இணைவு நடந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்க பாமக சார்பில் இன்னும் கொஞ்சம் வாக்குகள் பெற்று இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீட்டுகள் 4 வாங்கினாங்களா, 4-5 வாங்கினாங்க, அதை விட அதிகமா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து தாவேகா விஷயத்துல வந்து நம்ம பேசும்போது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ
அமோனியா நடந்தது பாருங்க, ஆமா வாயு விஷவாயு அந்த factory. விஷவாயு இதுல. அதை பத்தி தனியா பேசணும் இல்ல அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் இறந்துட்டதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இன்னும் கோமா நிலைக்கு போற மாதிரி அதான் ஒரு அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு கொடுத்திருக்காங்க. 32 பேரோ 30 பேரோ ஆபத்தான கட்டத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ம், அவங்க நிலை எப்படின்னு சொல்ல முடியாது. இதுல தெரியல. நிறைய பேர் வந்து ம். வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்ல வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. ம். இது நிறைய பேர் அந்த மாதிரிதான் இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் இருப்பாங்க. இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இதுக்கு வந்து ஒரு முதலமைச்சர்ன்ற ஒரு விசிட் போயிருக்கணும், அதான் போகல. அதான் சொல்றேன், போகல. ம், ம், ஆனா வந்து ஒரு நாள் வந்து நடிகை சினேகா, ஒரு நாள் சிம்ரன், நடிகை சிம்ரன், ம். நடிகை சமந்தா, இப்படித்தானும் அந்த பீரியட்ல தான் இந்த அமோனியா நிகழ்வு நடக்கிற பீரியட்ல தான், அதை ஒட்டி தான் ம். இவங்களெல்லாம் சந்திச்சாரு. சந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க தொழில், அதாவது சினிமா கேம்ப் ஆபீஸ்ல வராங்க, வாழ்த்து அது மட்டும் சொல்லுவாங்க. இல்லைங்க, திரைப்படத்துறையில இருக்கிறவங்க கோரிக்கை ஒரு நண்பர், நம்மோடு நடித்தவர் ஒருவர், சக நண்பர், அவர் முதல்வராயிருக்காரு ம். அப்படிங்கும்போது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறதுல தவறே இல்லை. ஆனா என்ன கேக்குறாங்கன்னா, இவங்க கூடலாம் வந்து நீங்க நின்று போட்டோ எடுத்து பேசுறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்கு. அங்க போய் அவங்கள யாராவது ஒரு 2 பேரை விசாரிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் அருண்ராஜ் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அனுப்பிச்சிடுறீங்களே, அப்போ இல்லையான்னு. அவங்க இதே ஜனங்க அப்படிதான் வந்து புரியாம கேள்வி கேட்பாங்க. கரூர்லயே நீங்க வந்து ஆறுதல் சொல்லாம ஓடியாந்தீங்கன்னு கேட்டாங்களா, அந்த மாதிரிதான் கேக்குறாங்க. அவருடைய யதார்த்தமான பிரச்சனையை புரிந்து கொள்ளும். பெரிய சம்பவம் உண்மையிலே விஷவாயு தாக்குதல்ன்றது அந்த தொழிற்சாலையில இறால் பண்ண தொழிற்சாலை அதை பதப்படுத்துற இடத்துல இப்படி நடந்திருக்குது. என்ன அதில் பெரிய விடயம்னா, முன்கூட்டியே அந்த பகுதி மக்கள் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அடிக்கடி இந்த வாடை வச்சுருக்கு, எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு ஊர் பஞ்சாயத்து அந்த என்ன நடத்துவாங்க, அந்த ஜமா பந்தியில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்காங்க, மனு கொடுத்துருக்குறாங்க, பல முறை மனு கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி ஒரு நாங்கள் நல்லது செய்யறதுக்குனே வந்திருக்கிற அந்த அரசு ஏன் அதை உடனே கன்சிடர் பண்ணலை? ஒரு சிக்கலான விஷயம் இல்லை இதில் வந்து கொஞ்சம் நியாயமாக நம்ம சொல்லணும்னா, மனு கொடுத்த காலம் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு காலத்திலேருந்தே கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக அரசு மீதுதான் அதிகமான பளு இருக்குது, சுமை, அதாவது குற்றச்சுமை வந்து அவங்க பேர்ல தான் அதிகமா இருக்கு. இவங்க இப்பதான் வந்திருக்காங்க. வந்த முத நாளே இவங்க கிட்ட என்னெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குன்னு ஒரே நாள்ல தெரிஞ்சு மறுநாளே வந்து தீர்வு காணணும்ன்றது யதார்த்தத்துக்கு முடியாத விஷயம். ஆனால் என்னன்னா, நடந்துட்ட பிறகு ஒரு ஆறுதல் பண்ணணும்னா, எல்லா இடத்துலயும் நான் போனா கூட்டம் வருது, நான் போனா நெரிசல் வருதுன்னு சொன்னா அதுவும் சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் இதற்கு ஒரு தீர்வு வேண்டாமா? ஐயா, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கூட்டம் வருது, உங்களுக்கு ஒரு முக ஈர்ப்பு சினிமானால வருது, அதனால இருக்கு, அதை பத்தி ஒன்றும் தப்பா சொல்லல. ஆனா அதை காரணம் காமிச்சு எவ்வளவு நாள் நீங்க உள்ள இருக்க போறீங்க வீட்டுக்குள்ள, இல்ல வெளியில வராம மக்களை சந்திக்காமல்? நீங்கள் மக்களை சந்திக்காமல் இருக்க இருக்க உங்களுக்கும் மக்களுக்கும் இடைவெளி அதிகமாகும். இதை உங்களை சுற்றி இருப்பவர்கள், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நம்ம அதை பத்தி பேசல, சிலர் பயன்படுத்தி கொண்டு உங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி விடுவார்கள். அது யாருக்கு? உங்களுக்கே வந்து அது வந்து பிரச்சனையா போகும். அப்படிதான் சொல்றோம். மக்கள் வந்து அவர் என்னங்க எதுவா இருந்தாலும் இவரு தான் பேசுவாரு, அவரு தான் பேசுவாரு, அவர் ஒண்ணுமே பேச மாட்டாரு, ஒண்ணுமே வரமாட்டாரு அவரு அப்படின்னு மக்களுக்கு வந்து உங்கள் மீது இப்போது இருக்கக்கூடிய ஈர்ப்பே ஒரு துவர்ப்பாகவோ வெறுப்பாகவோ கசப்பாகவோ மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம சொல்றோம். அவர் அதை பாருங்க, இப்ப கூட நாங்க நல்ல எண்ணத்துல தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆமா, நானும் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த பக்கம் தானே சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சி அப்படின்னா அது சொல்லுங்க. இது வந்து அதே மாதிரி அது இன்னொன்னு சொல்றாரு, நீங்க வந்து இவர் 5 நிமிஷம் பேசினாரு, அவர் பேசவே இல்லை, மௌனமா இருந்தாரு 3 நாள்னு விமர்சனம் பண்ணாங்க. இதுதான் இப்போ இந்த இடத்துல தான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சொல்றது வந்து, அவர் பாருங்க எவ்வளவு சூடுபட்டிருந்தா அந்த வார்த்தை சொல்லுவாரு, நான் பேசினாலும் பிரச்சனை, பேசலைனாலும் பிரச்சனை, எது பேசினாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். நமக்கு புரியுது. தர்மர் படம் அந்த ஏதோ ஒரு விழால கமலஹாசன் தயார் பண்ற அந்த இதுல அதுல வந்து அவர் வருத்தப்பட்டார். அது மாதிரி இவரு பேசாம இருந்தாரு, எல்லாரும் பேசலன்னு சொன்னாங்க, பேசினாரு, ஒரே பஞ்சு டைலாகா பேசுறீங்க, சினிமா ஷூட்டிங் மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னாங்க. பதிலுக்கு இவர் வந்து அப்பாவை காணும்னு சொல்ல போக அது சிக்கலாகி மறுபடியும் அவங்க யாரையோ காணும்னு சொல்ல போக இது சுத்தி சுத்தி வருது. அப்போ பேசும்போது இவங்க ஆட்கள்லாம் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, விஜய் தரப்பு ஆட்கள். எங்க தலைவர் 5 நிமிஷம் பேசினாரு எங்க குளத்தூர்ல, அது என்ன பார்த்து என்ன ரிசல்ட் பாத்தீங்களா?
அப்படின்னா மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க அப்ப பேசுனதெல்லாம் யாரையாவது அழிக்கிறதுக்காக தானா? நீங்க பேசுனீங்க, இவ்வளவு நாள் முதல்வரா இருந்து இவ்வளவு நாள் அரசியல் போயிட்டாங்க, சட்டமன்றத்துக்குள்ளேயே வர முடியாது, நடந்து போச்சு. அது உங்களுடைய வெற்றின்னு சொல்றதா, அவருடைய தோல்வின்னு சொல்றதா, எப்படி வேணா சொல்லலாம், நடந்து போச்சு. ஆனால் நீங்கள் பேசுவதெல்லாம் மற்றவர், அதாவது நீங்க வெறும் அழிவு சக்தியா மட்டும் இருக்கக்கூடாது, உங்கள் பேச்சு ஆக்க சக்தியாவும் இருக்கணும். நீங்க அந்த கவர்னருக்கு பதில் உரை கொடுத்த போது அந்த பதில் உரையில் திமுகவையும் திமுக தலைமையையும் இல்ல அவங்க அமைச்சர்கள் ஊழல் இதெல்லாம் பத்தி பேசுனீங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து நீங்க விட்டு வச்சீங்க, நீங்க வந்து சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா, காவல்துறை சரியா கையாண்டிருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்காதுன்னு சொன்னது வந்து நீங்க ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய மனதில் உள்ளதையும் நீங்கள் பிரதிபலித்தீர்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதோட நிறுத்திக்கிட்டா எப்படிங்க? அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாதானே உங்க பேர்ல நம்பிக்கை வரும். இது இல்லாமல் நீங்க வெறும் இந்த டயலாகாவே விட்டுறீங்க. இப்ப கூட ஆதவ அர்ஜுன் சகோதரர், அவர் அமைச்சர் சகோதரன் நம்ம சொல்லிக்கிறோம், அவர் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா கடுமையா அவர் வந்து பேட்டினாவே ஒரு அதிரடியா வந்துடுறது. என்னன்னா 16 தொகுதியா பிரிச்சுட்டு வசூல் பண்ணாங்க. அந்த பக்கம் என்னன்னாக்கா மின்சாரத்துறையில வந்துட்டு வெள்ள அறிக்கை 1020 கோடி கிட்ட என்னவோ கம்பி வாங்கினதுல மட்டுமே ஊழல் முறைகேடு. அப்புறம் இந்த பக்கம் கல்வித்துறை வசூல் பண்ணது, தனியார் பள்ளிகிட்ட வசூல் பண்ணது ஆண்டுக்கு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க 300 கோடி 400 கோடி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்று புதுசா ஒன்றுக்கும் வழக்கு பதிவு பண்ண மாட்டிருக்காங்களே. வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை பண்ணணும். இன்னொன்னு இந்த அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் அந்த பேசுறது போறது வரதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக பேசணும். அந்த நம்ம அந்த டான்ஸை பற்றி பேசணும்ல ஒரு அமைச்சர், இந்த மாரத்தான் விஷயம் பேசியிருந்த போது இப்போ அவர் வந்து சாதாரணமாக வந்து அந்த பெண் குழந்தைகளுடைய காலை வந்து அவர் டாக்டர்னு நினைக்கிறேன், அவர் விஸ்வநாத் இல்லை, டாக்டர் இல்லையா? சரி, ரைட்டு. அவர் வந்து ஒரு அவருடைய மகள், எல்லாருக்குமே அந்த மகள் வயது தான், அவருக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த அந்த ஏஜ் குரூப்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய வயது தான். அந்த கால் வந்து அவர் வந்து வருடி கொடுத்தார், அவங்களுக்கு சுளுக்கிருக்கு இல்லை ஓடி வந்து வலிக்கும் அப்படிங்கிறதுல. என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய ஒரு தவறாகவோ அது ஒரு வக்கரமாகவோ அவர் வந்து அதை ரீல்ஸுக்கு பயன்படுத்துறதுக்காக விசாரிக்கிற மாதிரி பண்ணி இருக்கிறாரு. அது எக்கு தப்பா இல்ல, நீங்க அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் விளம்பர அரசியல்னு வேணா சொல்லலாமே தவிர ஏதோ ஒரு தவறான எண்ணத்தோட செய்யறாருன்னு சொல்றது வந்து கொஞ்சம் அதிகப்படி. சில பேர் அப்படி பேசியிருந்தாங்க, பேசியிருக்காங்க. அதுல வேற கேக்குறாங்க, நீங்க வந்து அந்த பெண்களுடைய அந்த பெண் குழந்தைகளோட முகத்தெல்லாம் பிளர் பண்ண வேணாமா, அதை வந்து எப்படி போட்டீங்க? அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து சில பேர் வந்து காலை வந்து அமைச்சர் வந்து தொற்றுற போறாருன்னு உள்ள இழுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் பில்டப் எல்லாம் போட்டு பேசியிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா அவரை தவறுன்னு சொல்ல, வக்கர், அதாவது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா அதீதமா நாங்க ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிறோம்னு காட்டுற அந்த போக்கு, அது அந்த இடத்துல நடந்து வச்சு அது தவறியா உடனே பிடிச்சி நீ என்னமா என்ன சொல்றோம், ஐயா நீங்கள் ஆர்வமாக செயல்படுகிறீர்கள், ஆனால் அந்த ஆர்வமாகவே இருக்கட்டும், ஆர்வ கோளாறு ஆயிடக்கூடாது, அதுதான் அப்படிங்கிறது. அது சரியா சொல்லிடலாம். ஐயா நீங்க செயல்படுகிறீர்கள், அதுவும் நல்லா ஆர்வமாகவே செயல்படுகிறீர்கள், ஆர்வத்துக்காக. அந்த ஆர்வ கோளாறா போயிடக்கூடாது, ஆர்வ கோளாறா போயிடும். ஏன்னா எங்க இப்போ நீங்க திமுக அதிமுக என்று இரு பெரும் சக்திகளை நீங்கள் தோற்கடித்து வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பா வந்து உங்களோட அவங்களுக்கு ஆட்சியிலையும் சரி அரசியல்லையும் சரி அனுபவம் அதிகம், ரெண்டு பக்கமும். அப்படி இருக்கிறவங்க கட்டாயமா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் வந்து அதை விமர்சனமாக்கி அதை விஸ்வரூபமாக்கி அதுல வந்து ஒரு குளிர் காய்வாங்க. அதனால நீங்க வந்து கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நம்ம வந்து நீங்க வக்கர எண்ணத்தோட வந்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்றது அளவுக்கு நம்ம வந்து தரம் தாழ்ந்து போகல. ஆனா அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்யக்கூடிய விளம்பர அரசியலாக நினைத்து செய்ய போவது விபரீத அரசியலாக போகிறது என்பதை மட்டும் நம்ம சுட்டி காட்டுறோம். கடைசியா ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லி முடிச்சிடணும். இது வந்து சரி, திமுக மீது அதிமுக மீது மற்ற கட்சிகள் மீது நமக்குள்ள மனக்குறைகளை கொட்டுறோம். நம்மளுடைய மக்கள் மீதும் நமக்கு வந்து ஒரு பெரிய மனக்குறை இருக்கு. மக்கள் மீது, நம்ம மக்கள் மீது பொதுவா, யாரு என்னன்னு சொல்லாம பொதுவா. அது ஏன் வந்து சொல்றோம்னா, நாட்டுல எவ்வளோ விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு.
இப்போ ஏன் வந்து இந்த மேட்டர் எடுக்கிறேன்னா, முதல்வர் அவர்கள் பிறந்த நாள் அந்த அமோனியா விஷயத்தினால வந்து அந்த கேக்கெல்லாம் வெட்ட வேணாம் செக்ரட்டேரியட்டில். ஆமாம், வந்துட்டு தூக்கிட்டு வந்தாங்க, வேண்டான்ட்டார். அவங்க இறந்துருக்கிறாங்கன்னு திருப்பி மக்களுடைய உணர்வுகளுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த குடும்பங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை வேணான்னு சொல்லிட்டார். அதை நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். யதார்த்தமான விஷயம். ஏன்னா அப்போ போய் கேட்க வெட்டிட்டு இருந்தால் அது ஒரு நல்லா இருக்காது, ஒரு பேச்சுக்கு இடமாகும், எல்லாமே கரெக்ட். ஆனால் என்ன பண்ணாங்க, முத நாள் ராத்திரி 12 மணிக்கு வந்து யார் ஒரு அவங்க நடிகை த்ரிஷா, அது ஓப்பனாக அவங்களே அப்லோட் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம பேரை சொல்கிறோம், இல்லைன்னா நம்ம கூடி வரைக்கும் பேரை தவிர்த்துருவோம். அவங்களே அதை அப்லோட் பண்ணி அவர் வந்து ஒர்த்தி பர்சன், மதிப்பு முக்கியம், அவங்களுடைய விருப்பம், அவருடைய விருப்பம், அவங்க போகிறாங்க, கேக் வெட்டுறாங்க, அது வந்து அவங்களுடைய விஷயம். ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, இந்த சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணாங்க 00.00, அதாவது ராத்திரி 12 மணிக்கே கேக் வெட்டிட்டோன்னு. அதை 20 லட்சம் பேர் லைக்கு. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி இல்லை. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவும் அதை போட்டிருக்க வேணாம். இப்போ அது ஒரு தேவையில்லாத சர்ச்சையை உண்டாக்குது. ஏங்க நீங்கள் வந்து செக்ரட்டேரியட்டில் கேக்கு வெட்டலன்னு சொல்லி விளம்பரம் பண்ணீங்க, ஆனால் வந்து ரகசியமாக போய் கேக்கு வெட்டினீங்க. அது கூட வந்து அவர் கேக்கே வெட்டக்கூடாதுன்னு சொல்ல, பொது வெளியில் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ப்ரைவேட்டாக அவர் வீட்டில் கூட கொண்டு வெட்ட, யாரோ ஒரு குடும்பத்தினருடைய அப்பா அம்மாவுடைய மகிழ்ச்சிக்காக, பெற்றோருடைய மகிழ்ச்சிக்காகவோ, இல்லை அவர் கூட இருக்கிற சில நண்பர்களுடைய மகிழ்ச்சிக்காகவோ கூட கேக் வெட்டலாம். ஏதோ ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுன்னா துக்கமாகவே நாள் பூரா வந்து இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. இல்லை இல்லை அந்த அளவுக்கு அது நம்ம புரியுது. ஆனால் அந்த அம்மா அதை வந்து அப்லோடு பண்ணாமல் இருந்திருக்கலாம். இது எந்த அளவுக்கு படிச்சுன்னா, காரைக்குடியில் ஒரு கவுன்சிலர் வந்து இங்கே நடிகை த்ரிஷாவுடைய படத்தை மாட்டணும் எங்க நகராட்சியில், அடுத்த சிஎம் அவங்க தான், இந்த மாதிரி சில சுயேட்சை கவுன்சிலர் வந்து பேசுறாரு. அவர் ஒரு பெரியவர், அவர் ஆளுக்கால அந்த கட்சி தலைவர்களுடைய படத்தை வந்து முன்னாள் முதல்வர்னா அதிமுக இருக்காங்க, திமுகவுக்கு ஸ்டாலின், அதிமுகவுக்கு எடப்பாடி, விஜய் படத்தை அவர் முதல்வர் விஜய் படத்தை மாட்ட மாட்டேன்னு சில இடத்துல சொல்றாங்க. இப்படி இதெல்லாம் வந்து இந்த கட்சி பிரச்சனை ஒருத்தர் எழுந்து அதெல்லாம் பொதுவா வேணாம், நீங்க இவங்க படத்தை வச்சிருங்க அடுத்த சிஎம்னு சொல்லி சொல்றது மட்டும் இல்லாமல், இப்போ பாருங்கள், நான் சொல்ல வர்றது பொதுமக்கள் மேலே குற்றச்சாட்டு என்னென்னா, ஐயா இதை ஏதோ அவங்க போனார், அவர் ஏதோ கேக்கு வெட்டினார், அவங்க அப்லோடு பண்ணியிருக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. அது கூட அவங்களுடைய விருப்பம், நம்ம ஏன்னு கேட்க முடியாது. ஐயோ தவிர்த்திருக்கலாமே, தேவையில்லாத ஒரு சர்ச்சை முதல்வரை சுற்றி உருவாகிறதே என்கிற அக்கறையினால சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டில்னா பொதுமக்களை என்ன குறை சொல்கிறோன்னா, அது வந்து த்ரியம்சான்னு ஒரு கேக்கா. என்ன கேக்குங்க? த்ரியம்சான்னு ஒரு கேக்கு. ஆமாம், அதாவது அது வந்து 3 வகையான சுவை சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ராபெரி அது இதுன்னு, அந்த மாதிரி உள்ளது. 3 அம்ச 3 அம்சங்கள் உள்ள, அதாவது சுவைகள் உள்ள அது த்ரியம்சா கேக்கு. இது வந்து ஹைதராபாத்லேருந்து சென்னை வர வழியில் எந்த கடையில் கிடைக்குது, நம்ம ஆளு 7 மணி கெட்டு நம்ம பொதுமக்கள் ஆய்வு பண்ணி ரிசர்வ். ஆமாம். அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்கிறான் வலைதளத்தில், இது வந்து பழைய படம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு 2024 எடுத்த போது, அதுதான் இப்போ மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வேற ஒரு சில பேர் போடுறான், இல்லை நீ சொல்றது தப்பு, அவர் விஜய் சார் வந்து கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து 2025 மாடல் வாட்ச் அது, அப்போ 2024 அது வந்திருக்காது, அப்போ அது 2025 இல்லை 2026 தான் இப்போ எடுத்திருக்காங்க. இப்படி சில பேர். இதுக்கப்புறம் சில பேர் வந்து மேலே ஒரு சாண்ட்லியர்னு சொல்லுவாங்க, பெரிய அலங்கார விளக்கு, ஏதோ அவங்க வீட்டில் இருக்குது, ஒரு எல்லாரும் கொஞ்சம் உயர்தர, கொஞ்சம் பணக்காரங்க, ஒரு நடிகை, ஒரு பிரபலமானவர்கள், அந்த மாதிரி ஒரு முக்கிய விஐபின்னு சொல்லக்கூடிய வீட்டிலலாம் பெரிய அந்த அலங்கார விளக்குகள்லாம் இருக்கிறது வந்து யதார்த்தமான விஷயம். அந்த அலங்கார விளக்கு எந்த கடையில் வாங்கப்பட்டது, இவ்வளவு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க பாரு நம்ம மக்கள். கேக் எங்க கிடைக்குது, கேக்கு ஹைதராபாத்ல இருந்து வரவெளி எங்க இருக்கு குறிப்பா. ஆமா, அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து த்ரியம்சா கேக் மட்டும் இல்லாமல் பக்கத்துல வந்து மேங்கோ கேக் ஒண்ணு இருக்கு, பக்கத்துல வந்து சாக்லேட் கேக்கு, மொத்தம் 5 வகை. அவங்களுக்கு வேணா அவங்க சாப்பிட்டு போறாங்க, பிடிச்சிருக்குது வச்சிருக்காங்க, சாப்பிட்டு போறாங்க. இதுக்கு ஒவ்வொருத்தனும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ செலவு பண்ணியிருக்கணுமா ஆய்வு பண்றதுக்கு? உள்ள போய் கூகுள்ல போய் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து அதை நேரத்தை செலவிட்டாதானே இப்படி ஒரு ஆய்வு கட்டு வெளியிட முடியும். நாட்டுக்கு ரொம்ப என்ன சொல்றோம்னா, பொதுவான நம்ம அவர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும், விஜயுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும்,
பொதுவான மக்களாக இருக்கட்டும், ம். எந்த கட்சியும் சாராத பொதுமக்களாக இருக்கட்டும், ம். இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வெட்டி வேலையெல்லாம் வந்து தேவையே இல்லை. ம். சிம்பிளா ம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்க வந்து கேக்கு வெட்டினாங்க. ம். அதோட அந்த நிகழ்ச்சியை விட்டுட்டு ம். மக்கள் ஆய்வுக்குள்ள வந்துச்சுன்னா ஆய்வு பண்ணுவாங்க தானே, அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குது? அப்படி இல்லைங்க. ஆ. நான் என்னுடைய கவலை வந்து ம். விஜயுடைய அந்த கேக்கு திரியம்சாவா, அது பேர் வந்து ஃபோரம்சாவா, இதெல்லாம் வந்து நம்ம அது முக்கியமே இல்லை. ம். சரி. அது ஒரு விஷயமே இல்லை. ம். இளைஞர்கள், ம். இன்றைய தலைமுறை இளைஞர்கள் தங்களுடைய சக்தியையும் ம். தங்களுடைய நேரத்தையும் ம். தங்கள் வாழ்க்கைக்கு எது வந்து அவசியமோ அதையும், ம். முடிந்தால் பொது நலனுக்காக ஏதாவது முடிந்தாலோ ம். இதைத்தான் வந்து நேரத்தை ஒதுக்கணும், கவனத்தை அதில் வந்து செலுத்தணுமே தவிர ம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது யாரோ சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க எந்த கேக்கு வெட்டினா நமக்கு என்ன, அந்த லைட் எந்த கடையில வாங்கினா நமக்கு என்ன, ம். ம். அந்த வாட்ச் எந்த வருஷம் வாங்கினா நமக்கு என்ன, ம். அதற்கும் மக்கள் நலனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ம். அப்ப அந்த வகையில ம். நீங்க வந்து எப்பவுமே வந்து அரசியல்வாதிகளை மட்டுமே நம்ம குறை சொல்லதான் நினைக்க கூடாது. ம். மக்கள் தங்களுடைய கவனத்தையும் தங்களுடைய நேரத்தையும் எப்படி செலவு நீங்க பண்ணணும்? அப்படி சொல்றீங்க. அவங்களுக்கு என்னன்னா, மக்களுக்கு இது ஒரு தேசிய பிரச்சனையை அலசி ஆராய்ஞ்சிருவோமே அப்படின்றதுக்காக அலசி ஆராய்ஞ்சி கருத்து பதிவிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம நீங்க எடுத்துக்கணும். தேசிய இப்ப எனக்கு புரியுது, ரொம்ப அவசியமான பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. ம். ஆனால் இந்த அவசியமான பிரச்சனைக்கு நீங்கள் சிந்தனை செய்யும் போது ம். உங்களுடைய சிந்தனை மடைமாற்றமாகிறது, ம். நேரமும் நேரமும் விரயமாகிறது, ம். தேவையில்லாத ஒரு காசிப்னு சொல்லுவாங்க, வம்பு இதெல்லாம் வருது ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். நம்மளுடைய இந்த தலைமுறை இப்படி கவனம் சிதறி போகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு நான் பாட்டு பாடுறதுன்றது வழக்கமா போச்சு. ம். மகாகவி பாரதியார் பாடினார், ம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, ம். கண்ணீரால் காத்தோம் ம். கருக திருவுளமோ. ம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சுதந்திர பெயரை சொன்னார். இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீரால காத்து கண்ணீரால நாங்க காக்க வேண்டியதா இருக்குது கேட்க. ஆமா, ம். அதான் சொன்னேன். கேக்கு விஷயத்த நம்ம இப்படி கேட்க வேண்டியதா இருக்குது. அவ்வளவுதான். அதனால வந்து நன்றி. பாரதியார் அவர்கள் வந்து வருத்தப்பட்டது சுதந்திரத்தை பத்தி. ம். நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் ம். இன்னைக்கு இளைய தலைமுறை இப்படி வந்து வேண்டாத விஷயங்களுக்கு நேரத்தையும் கவனத்தையும் செலுத்துறாங்களே என்ற வருத்தத்தை சொல்கிறோம். இது விஜய் அவர்களை ஆதரித்தும் நம்ம இது பேசல, விஜய் அவர்களை எதிர்த்தும் பேசல. நம்ம பொதுவா இளைஞர் சக்தி இதை விட சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும், அதுதான் நாட்டு சரி. நலனுக்காக, பொது நலனுக்காக என்ற அக்கறையில் சொல்கிறோம். அடுத்த முறை அடுத்த பஞ்சாயத்தை வழக்கம் போல நம்ம பேசிப்போம். வச்சுப்போங்க. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம்.